இப்போ 4A பார்க்க போறோம். ஸோ Pulsar Limited as issued convertible bond with a face value of 1 lakh. ஸோ இங்க convertible bond issue பண்ணிருக்காங்க. Convertible bond in the sense என்னது? That bond can be converted into equity shares as the convertible bond. The bond pays a coupon rate of 6% per annum with interest payments made semi-annually. ஸோ எனக்கு coupon rate என்னது 6% per annum. Interest payment வந்துட்டு semi-annually. ஸோ convertible bond எவ்வளவு சொல்லிருக்கீங்க? 1 lakh% கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ கூப்பன் ரேட் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் 6%. இது பெர் ஆனம். இப்ப நம்ம எப்படி பே பண்றோம்? கூப்பன்ஸ் செமி ஆனுவலா பே பண்றோம். ஸோ தட் மீன்ஸ் 1 lakh into 6% divided by 2. So I will be getting 3000 தான் எனக்கு இது வரும். So payable semi annually. Okay. Next, the bond has a term of 3 years. 3 years then tenure will be redeemed at 1,10,000 at maturity. Redeemed எவ்வளோ? redemption value 1,10,000. ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே பார்ல பார்த்துருக்கோம். பட் இது வந்துட்டு ப்ரீமியம்ல நீங்க redeem பண்றீங்க. ஸோ redemption வந்துட்டு 1,10,000. tenure பார்த்தீங்கன்னா 3 years. So alternatively, the bondholder has the option to convert the bond into 50 shares at the end of the 3 year. ஒன்னு நான் redeem பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 3 yearsக்கு எண்ட்ல நான் என்னவா கன்வெர்ட் பண்ணலாம்? 50 ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ கன்வெர்ட் இன்டு ஷேர்ஸ் எப்படி? 50 ஷேர்ஸா எனக்கு கன்வெர்ட் ஆகும். அதாவது வச்சிருக்கிறது நான் ஒரு பாண்டு தான், அது 50 ஷேர்ஸா நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் 3 years. ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு அந்த பாண்டை நான் ரெடி பண்ணி 1,10,000 வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை 50 ஷேர்ஸை நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். The required rate of return of the bond is 12% per annum. ஸோ எனக்கு rate of return 12%. Okay, fine. Currently, the share price of Pulsar Limited is 2,000. அப்ப மார்க்கெட் பிரைஸ் இன்னைக்கு டேட்ல எவ்வளோ? 2,000 சொல்லியிருக்காங்க. ஸோ MPS market price per share 2,000. இது வந்து per share. ஓகேவா? Next, and the shares are expected to grow at an annual rate of 8%. அதாவது shares வந்துட்டு 8%ல grow ஆகும். Next, share also pays an annual dividend of 50. So dividend வந்துட்டு எவ்வளவு? 50 rupees. இதுவும் per share. ஓகே. இப்ப என்ன சொல்லிருக்காங்க? present value factor கொடுத்திருக்காங்க. Next, analyze the value of the bond if it redeems at maturity. First, இதை நான் போட்டுடுறேன். So value of bond if it redeems at maturity. Value of bond if it redeems at maturity. இல்லையா? That is 3 years எனக்கு redeem ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? எனக்கு 6 வருஷத்தோட present value factor எனக்கு தேவை. So that means எந்த பர்சன்டேஜுக்கு நான் கண்டுபிடிப்பேன்? இங்க my R is 12%. ஸோ இப்போ செமி ஆனுவலினா நான் எந்த பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவேன்? செமி ஆனுவலிக்கு 6%. தட் இஸ் 12 divided by 6. சாரி 2. 6% நான் யூஸ் பண்ணணும். 6%. இப்போ செமி ஆனுவலினா ஐ வாண்ட் டு, இது 3 இயர்ஸ்னா ஐ வாண்ட் டு யூஸ் இட் ஃபார் 6 terms இல்லையா? ஸோ இங்க 6 termsக்கு இருக்கு, 6% இருக்கு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் இட். ஸோ 0.943 present value factor வந்துட்டு 0.943.
943 plus 0.89 plus 0.84 plus 0.792 747,705. அப்ப 4.917 வந்துட்டு என்னோட ஆன்விட்டி ஃபேக்டர். ஓகேவா? இது ஆன்விட்டி ஃபேக்டர் at 6% for 6 terms. அதாவது 3 இயர்ஸ்ன்றது 6 terms நம்ம எடுக்கிறோம். ஸோ இப்போ இங்க கூப்பன் வந்துட்டு ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கூப்பன்ஸ் நான் போடுறேன். ஸோ எப்படி போடுவேன்? கூப்பன் 3000 எனக்கு செமி ஆனுவலியா வரும். இது 6 டேர்ம்ஸுக்கு தட் இஸ் 4.917 எனக்கு வந்துருக்கும். ஸோ ஐ வில் பி கெட்டிங் 14,751. இப்போ at the end of the 3 years I am going to redeem the value. ஸோ அப்போ present value of redemption. ஸோ எவ்வளோக்கு redeem பண்றேன்? 1,10,000. So at the end of the 6th term, my present value is 705. 0.705. So 77,550 எனக்கு வந்துச்சு. ஸோ அப்போ என்னோட பாண்டோட வேல்யூ என்ன இருக்கும்? வேல்யூ ஆஃப் பாண்ட் மெச்சூரிட்டி அப்ப 92,301 இருக்கு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப சிம்பிள். இது ஈஸியா முடிச்சிடும் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி 4 பாயிண்டா இருக்கு. ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு they will be giving only 2 marks. Okay. So next, assess the value of share at conversion. Conversion அப்ப என்னோட ஷேரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. That is, எப்ப conversion at the end of the 3rd year. 3rd yearக்கு என்னோட ஷேரோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்ட்டு கேட்டுக்காங்க. So value of conversion shares at the end of 3rd year நான் போடுறேன். ஸோ இப்போ 2000 இருக்கு. 3 years எண்ட்ல என்ன ஆயிருக்கும்? அது growth ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ 2000 into எவ்வளோ growth ஆகுது? 1.08 times for 3 years. So to the power of 3 நான் போடுறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே எனக்கு வந்துடும். ஸோ நீங்க கேல்குலேட்டர் போடும்போது 2000 into 1.08 வந்துட்டு 3 times நீங்க போட்டுக்கோங்க. ஆர் எல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1.08 into போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிடுங்க. 3 times you will be getting one answer into 2000. ஸோ அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாவே இருக்கும். ஸோ 2519 எனக்கு வருது. ஸோ இது இல்லாம பிளஸ் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? present value I want to convert. கரெக்டா? present value of market price. இது வந்துட்டு 3rd yearல எனக்கு market price இவ்வளவு வந்திருக்கும். present value of shares பாத்தீங்கன்னா at conversion. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ 2520 I make it of into என்னோட present value எவ்வளோ? my present value. ஸோ நான் எந்த பெர்சன்டேஜ் இங்க பார்க்கணும்? தான் 12% பார்க்கணும். ஓகே, then what else I need to see? வேற என்ன பார்க்கணும்? ஸோ ப்ரெசென்ட் வேல்யூக்கு 12% நான் பார்த்துருவேன். தட் இஸ் 0.507. ஸோ இங்க இப்படி போட்டது ஒன் ஷேரோட வேல்யூ. கரெக்டா? இப்போ ஐ வாண்ட் ஃபார் ஹவு மெனி ஷேர்ஸ்? ஐ வாண்ட் ஃபார் 50 ஷேர்ஸ். கரெக்டா? ஸோ இன்டூ 50. நான் இங்க 50 ஷேர்ஸ்க்கு நான் போடுறேன். ஸோ இப்போ இது 50 ஷேர்ஸுக்குன்னா
எனக்கு எவ்வளோ வரும்? 2520 into 50. ஸோ திஸ் இஸ் மை 1,26,000 வந்துட்டு என்னோட வேல்யூ ஆஃப் ஷேர்ஸாக இருக்கும். அந்த ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த 1,26,000 இன்ட்டு அந்த ப்ரெசென்ட் வேல்யூ போடலாம், இல்லை மல்டிப்ளை பண்ணி போடலாம். தட் இஸ் 0.507. This will be my present value. So 63,000. 0.712 எடுத்துக்காதாங்க. தேர்ட் இயர்க்கு சாரி, தேர்ட் இயர் தான் இருக்கும். 713. ஆக்சுவலி இது வந்துட்டு நீங்க இங்க போடணும் கூட அவசியம் இல்லை. டில் திஸ் யூ கேன் ஸ்டாப் திஸ், பிகாஸ் அவங்க வேல்யூ ஆஃப் கன்வர்ஷன் அப்ப என்ன வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் த டைம் ஆஃப் கன்வர்ஷன் தான் கேட்டுக்காங்க. ஸோ யுவர் ஆன்சர் வில் பி 1,26,000 ஃபார் செகண்ட் பாயிண்ட். இப்போ தேர்ட் பாயிண்ட்டுக்கு தான் இது இந்த ப்ரெசென்ட் வேல்யூ யூஸ் ஆகும். ஸோ இப்போ தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க? வேல்யூ ஆஃப் கன்வர்ஷன் ஆப்ஷன். கன்வர்ஷன் ஆப்ஷனோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அதாவது ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் கன்வர்ஷன் 89,712. ஸோ நெக்ஸ்ட் இப்போ எனக்கு டிவிடெண்டோட ப்ரெசென்ட் வேல்யூ வேணும். ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் டிவிடெண்ட். ஸோ டிவிடெண்ட் வந்துட்டு எனக்கு 50 ஷேர்ஸுக்கு வரும் 50 ருபீஸ். 50 rupees into 50 shares into இதோட ஆன்விட்டி எனக்கு தேவை. தட் இஸ் ஃபார் 3 இயர்ஸுக்கான ஆன்விட்டி எனக்கு தேவை. ஸோ 3 இயர்ஸ்க்கான ஆன்விட்டி 0.943 பிளஸ் 0.85789. சாரி, at 12% பார்க்கணும். 0.893 plus 0.797 plus 0.712. ஸோ 2.42 வரும். ஸோ அதெல்லாம் நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். தட் இஸ் 6,005 எனக்கு வருது. ஸோ அதாவது 50 ஷேர்ஸு 50 ருபீஸ் டிவிடெண்ட் பே பண்ணுறோம். அதோட ஆன்விட்டி தட் இஸ் 2.402. இது வந்துட்டு ஆன்விட்டி ஃபார் 3 இயர்ஸ் அட் 12%. எங்க வரைச்சு நான் 3 இயர்ஸ்க்கு தான் எடுக்கணும். ஸோ எல்லாமே. ஸோ மை டோட்டல் வேல்யூ வில் பி 95,717. இது வந்துட்டு இதுதான் என்னோட வேல்யூ ஆஃப் கன்வர்ஷன். ஸோ நான் கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னா மை வேல்யூ வில் பி 95,717. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க? அட்வைஸ் விச் ஆப்ஷன் இஸ் மோர் அட்வான்டேஜ் ஃபார் த பாண்ட் ஹோல்டர் சொல்லியிருக்காங்க. எந்த ஆப்ஷன் அதிகமான அட்வான்டேஜ்? இப்போ நான் ஈக்விட்டி கன்வெர்ட் பண்ணா எனக்கு 95,000 வருது. வேறஸ் மை பாண்ட் வேல்யூ பிரசன்ட் வேல்யூ இஸ் 92,000. அப்ப எது அதிகமா இருக்கு? எனக்கு ஈக்விட்டி தான். ஸோ இன்வெஸ்டர் should choose conversion option because present value of conversion is more than the present value of bond. ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 1 மார்க் இருக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பாண்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பாண்டோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? கூப்பன் இன்டூ என்னோட இங்க வந்துட்டு செமி ஆனுவலின்றதால 6 டேர்ம்ஸுக்கு நான் யூஸ் பண்றேன். ஸோ என்னோட 12% டிவைட் பை 2 6% ஃபார் 6 டேர்ம்ஸ் அதோட டோட்டல் ஆன்விட்டி ஃபேக்டர் நான் கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்துட்டேன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த 6th டேர்ம் எனக்கு என்ன ஆகும்? அந்த 1,10,000 எனக்கு ரெடீம் ஆகும். ஸோ அந்த 6th டேர்மோட ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் வச்சு நான் மல்டிப்ளை பண்ணி என்னோட டோட்டலா இது ரெண்டுத்தையும் சம் பண்ணி ஐ எம் கெட்டிங் வேல்யூ ஆஃப் பாண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஷேர்ஸோட தேர்ட் இயர் ரெண்டுல என்ன வேல்யூன்னு கேட்டுக்காங்க. ஸோ 2000 ஷேர்ஸ் இருக்கும். ஸோ வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் கன்வர்ஷன் அப்படின்னு கேட்டுக்காங்க. இங்க என்னோட ஷேரோட வேல்யூ என்ன கன்வர்ஷன் அப்ப அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ தட் இஸ் 2000 ஷேர்ஸ் ஒன் ஷேரோட ருபீஸ் வந்துட்டு 2000 என்னோட மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ 3 இயர்ஸ்க்கு எனக்கு க்ரோத் ஆயிருக்கும். 8% க்ரோத்ல அது வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ஷேர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ அட் அன் ஆனுவல் ரேட் ஆஃப் 8%. இங்க ஷேர்ஸ் வந்துட்டு 8% ஆனுவல் ரேட்ல போகும். ஸோ 1.08 டு த பவர் ஆஃப் 3 போடுறேன். ஸோ எனக்கு 2520 எனக்கு வரும். ஸோ ஆக்சுவலி நீங்க அந்த எக்ஸாக்ட் டெசிமல்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா இட் வில் கம் டு 2520 எக்ஸாக்டா வரும். அந்த 3 டெசிமல்ஸ் அந்த மாதிரி வச்சீங்கன்னா. ஸோ இங்க டெசிமல்ஸ் நான் கன்வெர்ட் பண்ணாததால உங்களுக்கு இந்த மாதிரி வருது. Or else you can consider it as 2519. It is not an issue. ஸோ இப்போ எனக்கு 50 ஷேர்ஸ் இருக்கு. ஸோ 50 ஷேர்ஸுக்கு 2520 இன்ட்டு 50. ஸோ 1,26,000 நம்ம போடுறோம். தென் அவங்க என்ன கேட்டுக்காங்க? எனக்கு கன்வர்ஷன் ஆப்ஷனோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க. தட் இஸ் கன்வர்ஷன் ஆப்ஷன்னா இப்போ நான் கன்வெர்ட் பண்றேன்னு வச்சுப்போம். ஸோ எனக்கு இந்த 1,26,000 அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர் எனக்கு கிடைக்கும். ஸோ அதோட ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் அட் 12%, தட் இஸ் 0.712. இது அந்த செமி ஆனுவலி கால்குலேஷன்ஸ் நம்ம கொண்டு வர மாட்டோம். தென் எனக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். ஒரு ஷேருக்கு 50 ருபீஸ் டிவிடெண்ட் பே பண்றாங்க. ஸோ 50 ஷேர்ஸ் அதோட ப்ரெசென்ட் வேல்யூ என்ன அப்படின்ட்டு நம்ம போட்டிருக்கோம். ஸோ 50 இன்டூ 50 இங்க வந்துட்டு நான் ஆன்விட்டி ஃபேக்டர் எடுக்கிறேன் 3 இயர்ஸ்க்கு, தட் இஸ் 2.402. ஸோ எனக்கு 6,000 எனக்கு டிவிடெண்ட் ஒர்த் கிடைக்கும். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 95,000. ஸோ எனக்கு வேல்யூ ஆஃப் பாண்டை விட கன்வர்ஷன் வேல்யூ அதிகமா இருக்கு. ஸோ ஐ கேன் கோ ஃபார் கன்வர்ஷன். ஸோ அதுதான் நம்மளோட கன்க்ளூஷன்.